Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. பீகார் மாநில அரசால் நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகைக்கு செலவின பயன்பாட்டு சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என மத்திய கணக்கு தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. பீகார் சட்டசபையில் சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 2023-24 நிதியாண்டிற்கான CAG அறிக்கையில் மாநில அரசின் நிதிநிலை, செலவுகள் மற்றும் சான்றிதழ் நிலுவைகள் குறித்து முக்கியமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து CAG தெரிவிக்கையில், கடந்த நிதியாண்டில் மாநிலத்தின் மொத்த பட்ஜெட் 3.26 லட்சம் கோடி ரூபாய். இதில் 2.60 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 65,512 கோடி ரூபாயில் 23,875 கோடி ரூபாய் மட்டும் திருப்பி செலுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை செலவுகள் 12.34% அதிகரித்துள்ளன. திட்டங்களுக்காக வழங்கப்பட்ட நிதிக்கு திட்டம் முடிந்து ஒரு வருடத்திற்குள் பயன்பாட்டு சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் என்ற விதி இருந்தாலும் மார்ச் 2024 நிலவரப்படி 70,878 கோடி ரூபாய் மதிப்புடைய 49,649 சான்றிதழ்கள் வழங்கப்படவில்லை. இதில் 2016-17 நிதியாண்டுடன் தொடர்புடைய சான்றிதழ்களும் உள்ளன. பஞ்சாயத் ராஜ் திட்டம் 28,154 கோடி ரூபாய், கல்வித்துறையில் 12,623 கோடி ரூபாய், நகர மேம்பாட்டில் 11,065 கோடி ரூபாய், கிராம மேம்பாட்டில் 7,800 கோடி ரூபாய், விவசாயத்தில் 2,107 கோடி ரூபாய்க்கு பயன்பாட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் உள்ளன. இதனிடையே திட்டம் துவங்குவதற்கும் முன்பாக பெறப்பட்ட 9,205 கோடி ரூபாய்க்கு உண்டான 22,130 சான்றிதழ்கள் நிலுவையில் உள்ளன. இவ்வாறு மிகப்பெரிய அளவிலான நிதிக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படாமல் இருப்பது அந்த நிதி முறையாக செலவிடப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. பொது பண பயன்பாட்டில் கவனக்குறைவாகவோ அல்லது முறைகேடோ ஏற்பட்டிருக்கலாம் என CAG குறிப்பிட்டுள்ளது.